நல்ல ஸ்பைசியாக மிளகு வறுவலோட ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவரே அவ்வளோ ஆசமாக இருந்தது. அண்ட் பீசஸ்லாம் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக குக்காக இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு அண்ட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி வத்தல் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய், நெய், ஹோல் ஸ்பைசஸ், 4 பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைசஸை கட் பண்ணி வதக்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிட்டு அரை பழம் தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே பொடிச்சு வச்சிருந்தேன். அதை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்சிருந்த மட்டன் பீசஸ் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணி, 2 கப் மட்டன் வேக வச்ச சூப்பு சேர்த்திருக்கேன். ஒரு கொதி வரவுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த அரிசி இதோட சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு கொதி வரவுமே குக்கர் முடி ஒரே விசில குக் பண்ணி எடுத்தா போதும். ரைஸ் எல்லாம் அவ்வளோ உதிரியா கிடைக்கும். முக்கியமா மட்டன் மிளகு வறுவலோட இந்த ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.